நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு தந்திருக்கிறீங்க. இல்லை, எனக்கு என்ன கோபம்னா எதிரணி மேலே தன் மதத்தினுடைய கொள்கையையும் கோட்பாடையும் இந்த வயதிலே சரியாக கடைபிடித்து அந்த மதத்தினுடைய உடையிலேயே மேலே அமர்ந்திருக்கிற சிஃபாயிஷா வந்து ஆன்மீகம் தேவையில்லை, அறிவியலே போதும் என்று பேசுவது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சார், எது ஆன்மீகம்? நெத்தி நிறைய பட்டை அடிக்கிறது ஆன்மீகம்? இல்லை கழுத்தில் கொட்டை போடுறது ஆன்மீகம்? இல்லை கண்ட நேரத்தை கடற்கரையில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறது ஆன்மீகம்? ஆனால் இது கூட பரவாயில்ல, தன்னை ஆளாக்கின ஆளையே அக்கரகர சிறைக்கு அனுப்பி விட்டுட்டு கும்பகோணம் குளத்தில் முங்குறது ஆன்மீகம்? எது சார் ஆன்மீகம்? தன்னை தவிர இந்த உலகத்தில் உள்ள மற்ற ஆன்மாக்கள் எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற அந்த எண்ணம் தான் சார் ஆன்மீகம். நாட்டில் நல்ல மனிதனாக வாழணும், நல்லவனாக இருக்கணும், நிறைய புண்ணியங்களை சேர்க்கணும். நாட்டில் அவன் எங்கெங்கேயோ ஓடுறான். ஆனால் என்ன செய்யணும்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலைன்னாரு திருமூலர். ஏன்னா இன்னைக்கு நாட்டில் கோயிலில் தங்கவேல் சாத்திரவேன், வைரவேல் சாத்திரவேன், பெரிய பெரிய இது செஞ்சிடறவன்லாம் கூட சைலண்ட்டாக இருக்கான். இந்த ஒரே ஒரு பித்தளை சொம்பை வாங்கி கொடுத்துட்டு சொம்புல தான் காலையில் சாமிக்கு தண்ணி ஊற்றணும்பான். இந்த நாட்டில் இந்த உபயதாரர்கள் தொல்லை தாங்க முடியலை. ஆனால் நாட்டில் நீ சாமிக்கு அதை செய்யணும் இதை செய்யணுங்கிறதெல்லாம் வேணாம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, ஒரே ஒரு இலை போடு, அதுவே போதும், நீ சாமி கும்பிட்டதுக்கு சமம் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கிறார். அதோடு அவர் நிற்கலை. அதன் பிறகு சொன்னார், பசுவுக்கும் ஒரு வாயுரைன்னார். ஏன் திருமூலர் பசுவுக்கு ஒரு வாயுரைன்னு சொன்னார் தெரியுமா? அங்கே தான் செய் நன்றி மறவாமையை வச்சார். ஒரு குழந்தை தாய்ப்பாலை முடித்து போகிற போது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் தன்னுடைய இரத்தத்தையே பாழாக்கி பசு தருகிறதே, மாற்றுத்தாயாய் மாறுகிற அந்த ஜீவனுக்கும் நீ உணவு தர வேண்டும் என்று சொல்லி யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடினார். நாம் சாப்பிட்ற போது ஒரு சின்ன பருக்கையாவது நம்ம சுற்றி இருக்கிற ஜீவன்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க, அதுவே நீங்கள் நல்ல மனிதனாக வாழ்கிறதுக்கு புண்ணியமாக இருக்கும்னு. கடைசியாக திருமூலர் சொன்னார், உன்னால் சாமிக்கு இலையும் போட முடியல, பசுவுக்கு உணவும் தர முடியல, உன்னை சுற்றி இருக்கிற ஜீவனுக்கு ஒருவருக்கு சோறு கூட போடுறதுக்கு உனக்கு வசதி இல்லைன்னா கூட பரவாயில்ல, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானேன்னு சொன்னார். அடுத்தவங்க கிட்ட அன்பாக ஒரு வார்த்தை பேசு, அதுவே நீ நல்ல மனிதன் என்பதற்கு மிகச்சிறந்த சான்றாக இருக்கும் என்று சொன்னார். இது போன்ற வழிகளை எல்லாம் காட்டுவது ஆன்மீகம்தான். ஆனால் இன்றைக்கி உங்கள் அறிவியல் என்ன செஞ்சுருக்குது சார்? சாப்பிட்றது கூட எப்படி இருக்கணும்னு ஆன்மீகம் சொல்லி கொடுத்துருக்குது. நம்ம நல்ல பசியில் போய் உட்காருவோம். எல்லாரும் இன்னிலேருந்து தெரிஞ்சுக்கங்க எப்படி சாப்பிடணும்னு. நல்ல பசியில் போய் உட்காருவோம். நமக்கு தோணும் இன்றைக்கி 10 இட்லி சாப்பிட்றலாண்டா அப்படின்னு. போய் உட்காந்தோன்னே வேக வேகமாக இட்லி எடுத்து சாப்பிடுவோம். ஒரு 4 இட்லி உள்ளே போன உடனே நம்ம உடம்புலேருந்து ஒரு ஏப்பம் வரும். அதைத்தான் ஆன்மீகம் சொல்லி இருக்கிறது. வேதங்களும் புராணங்களும் என்ன தெரியுமா சொல்லுது? நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஏப்பம் வருமாயின் அந்த ஏப்பத்திற்கு பிறகு நீ சாப்பிடுகிற ஒவ்வொரு கைப்பிடி சோறும் அது இன்னொருத்தனுடையது. ஆக உன் ஏப்பத்தோடு உன்னுடைய சாப்பாடை முடிச்சுக்கோன்னு சொல்லியிருக்கு. எவன் அப்படி அதோட தன்னுடைய சாப்பாடை முடிச்சுக்கிறானோ அவன் தான் நீண்ட ஆயுளோடும் நல்ல இளமையோடும் வாழ்வான்னு இந்த வேதங்களும் புராணங்களும் சொல்லியிருக்கு. ஆனால் இன்னைக்கு யார் கேட்குறா? ஊருக்கு டொமினோஸு, பீஸா, பர்கரு பூராத்தையும் திறந்து வச்சுருக்கான். ஆனால் இந்த நாட்டில் இந்த பொருளாதாரத்தை கணிக்கிற ஆளுகளை மட்டும் எனக்கு பார்த்தாலே ரொம்ப கோபம் வரும். ஏன்னா மக்கள்கிட்ட காசு இல்லைங்கிறான். ஆனால் எங்கே புதுக்கடை திறந்தாலும் கூட்டம் கும்மிக்கிறாங்க. நகைக்கடை திறந்தாலும் கூட்டம், துணிக்கடை திறந்தாலும் கூட்டம், திங்கிற கடை திறந்தாலும் கூட்டம், எங்கே திறந்தாலும் மக்கள் காசு செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆக இன்னைக்கு மக்களினுடைய வாழ்க்கையிலேயே இந்த அறிவியல் மாற்றி இருக்கிறது என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உங்கள் அறிவியல் எதையோ செஞ்சுருக்குன்னு சொல்கிறீங்க. அதை கண்டுபிடிச்சிச்சு, இதை கண்டுபிடிச்சிச்சு அந்த அம்மா சொன்னாங்க. நான் இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அறிவியல் எத்தனையோ கண்டுபிடிச்சிருக்கு. உங்கள் அறிவியலால் ஒரு சொட்டு இரத்தத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். ஆன்மீகம் இந்த நாட்டிற்கு தேவையில்லை என்று நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். எல்லாத்திலும் வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் மனிதனால் அது முடியாது. அதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறதே, அதுதான் ஆன்மீகம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். என்னமோ இன்னைக்கு இருக்கிற ஆட்களை பார்த்துட்டு ஆன்மீகவாதிகள்லாம் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்காங்க. ஏமா நீங்கள் நல்ல ஆன்மீகவாதிகளே பார்த்ததே இல்லையா அந்த நாட்டில்? கிருபானந்த வாரியார் மாதிரி ஒரு ஆன்மீகவாதி இந்த நாட்டில் வேற யார் பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சாமினா அப்படித்தான் கும்பிடணும் இப்படித்தான் கும்பிடணும், நான் தான் சாமின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆன்மீகவாதிகளுக்கு மத்தியில் வனதேவதைகளுக்கு எரும பலி கொடுத்துக்கிட்டு இருந்த மக்களை போய் தடுத்து நிறுத்தி எந்த ஒரு கடவுளும் உயிர் பலி உன்னிடத்தில் கேட்கவில்லைன்னு சொன்ன முதல் ஆன்மீகவாதி கிருபானந்த வாரியார்.
அட இதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய விஷயம், அவர் சொற்பொழிவை கேட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு குப்பத்தை சேர்ந்த 40 குடும்பங்கள், நாங்கள் இனிமேல் இறைச்சியையே உண்பதில்லை, எங்கள் தொழிலை மட்டும் நாங்கள் சரியாக செய்வோம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இது போன்ற ஆன்மீகவாதிகளை நீங்கள் பார்த்ததே இல்லையா? யோசிச்சு பாருங்க. சுவாமி விவேகானந்தர் மாதிரி இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி இனிமேல் யாராலும் பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட ஆன்மீகவாதி! அந்த விவேகானந்தர் சொன்னார், நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய்னு சொன்னார். என் நண்பர்களே, கலைஞர் டிவியில் நிறைய பேசி இருக்கிறோம். ஆனால் பேசி முடிச்சுட்டு எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கலைஞர் டிவியில் பேசுகிறதுனாலேயே என்னவோ கலைஞருக்கு சப்போர்ட்டாகவே பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் பட்டிமன்றத்தில் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கீழே போனாலும் இதே விமர்சனத்தை நாங்கள் எல்லாருமே கையாளுறோம். ஆனால் ஏன் ஒரு தலைவனுக்கு நாம் இவ்வளவு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை யாரும் யோசிக்கிறதில்ல. நமக்கெல்லாம் உயிர் தந்தது யாராக இருக்க முடியும்? நம்முடைய தாயாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா தாய்மைங்கிற ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. 10 மாதம் அந்த சுமக்கிற வழி, 1ஆம் மாதம் உதிரம் சேர்ந்து, 2ஆம் மாதம் இதுவென்றறிந்து, 3ஆம் மாதம் முழுவதும் தெரிந்து, 4ஆம் மாதம் நடையது தளர, 5ஆம் மாதம் இடுப்பது நோக, 6ஆம் மாதம் இழப்பது நோக, 7ஆம் மாதம் சாம்பல் ருசிக்க, 8ஆம் மாதம் மாங்காய் இனிக்க, 9ஆம் மாதம் சிலர் முன் அழுது, 10ஆம் மாதம் பதறி பதறி கதறி கதறி பலர் முன் அழுது ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிறாளே, அந்த தாய்மைக்கு இணையாக ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் யாராலும் ஒப்பிட முடியாது. ஆனால் நமக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, நமக்கெல்லாம் உயிர் கொடுத்தது கடவுள் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்குமே. ஆனால் இந்த நாட்டிலே நமக்கெல்லாம் உயிர் கொடுத்தது தலைவர் கலைஞர் தான். கலைஞர் கூட ஒரு கடவுள் தான். இல்லடா, ஒரு மிகப்பெரிய நாத்திகவாதி ஆன்மீகவாதின்னு சொல்கிறானே, தயவு செய்து சிந்திச்சு பாருங்க சார். 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் தினமும் ட்ரை சைக்கிள் இழுத்து மூடை தூக்கி சுமந்து கீழே தூக்கி போட்டு தான் குடும்பத்தை சம்பாதிச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்க பல பேர் ஆப்ரேஷன் பண்ண முடியாமல், பைபாஸ் சர்ச்சிலையும் பெரிய பெரிய ஆப்ரேஷன்லையும் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ண முடியாமல் குடும்பத்தை விட்டுட்டு செத்து போய் பல குடும்பங்கள் ரோட்டில் நின்னப்போ ஒரே ஒரு கையெழுத்து, கலைஞர் காப்பீடு திட்டம்ங்கிற கையெழுத்து போட்டார் பாருங்க. நமக்கெல்லாம் உயிர் கொடுத்தது கடவுள் என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் பல பேருக்கு உயிரை தந்த கலைஞர் கூட ஒரு கடவுள் தான். அவர் கூட ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி தான். என் நண்பர்களே, அறிவியலை விட ஆன்மீகம்தான் ஒரு நாட்டில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஆன்மீகம் என்பது வேறு எதுவும் இல்லை. நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பது, நீங்கள் நான் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பது, இதுதான் இந்த ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் உள்ளவரை நாடு என்றைக்கும் வெற்றி பெறும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.